அவர் பேசுறது எல்லாமே நம்ம பேசணும் கண்டினியூ பண்ண வந்து நலன் விசாரிக்க போனார், அரசியல் மாண்பு, அந்த மாண்பு இன்பெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச ஆளா அவர் மேடை பேசுறதெல்லாம் கேட்குறீங்களா? கொச்சையாக பேசுவார். அதுக்கு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கலைஞரை கண்டமேனிக்கு திட்டுறீங்களே, ஏன் உதயநிதியை திட்ட மாட்டேங்கிறீங்க? இல்லை ஸ்டாலின் திட்டம் என் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டனால அவங்களை திட்ட மறந்து போச்சா பேசுறதுக்கு? ஒன்று மாற்றம் வரப்போகுது, அந்த மாற்றத்தோடு நம்மளும் சேர்ந்து பங்களிக்கணும்னு இருக்கணும். இல்லையா நம்மளால் முடியாது தம்பி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒதுங்கியாவது இருக்கணும். ரெண்டும் இல்லாமல் நான் பண்ணாது நீ ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கக்கூடாது. அது ஒரு பேர் வக்கர புத்தி. அது தான் சொன்னதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மிருகம் ஒன்று சொன்னேன். அந்த மிருகம் விஷத்தன்மையோடு இருக்கும்போது எப்படி இருக்கும்னா அதுதான் அது. ஒரு மொத்த உருவமும் அப்படி தான் இருக்குது. அது பேசுகிற பேச்சு எனக்கு அது வருது பாருங்களேன், அது இதுன்னு வர மாதிரி ஆரம்பிக்குது. அது கேட்க கேட்க ஒன்று விடுதலை உணர்ச்சி வரணும், ஆனால் அந்த மாதிரி உணர்ச்சி வரல, வெறுப்பு உணர்ச்சி வருது. அது வந்து யாரை பற்றி பேசுகிறா அவங்க மேலே வரல, பேசுகிற அவர் மேலே வருது. ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு ஆரம்பிச்சு அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடியோட பவர் என்னன்றது தெரிய ஆரம்பிக்குது. அவங்கள சமாளிக்கிறதா டிவிகேவை சமாளிக்கிறதான்னு தெரில. இப்போது டிவிகே வந்து நம்ம அவங்களோட அரசியல் புரிதல் என்னென்னா டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பலம், அதை நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம். டிவிகேவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கையாளுங்களை வச்சுப்போம், அவங்கள வச்சு குண்டேறிவோம், அது போகிறது போகட்டும் அப்படின்றது இதெல்லாம் வேலை, இவங்களுக்கு கொடுக்குற வேலை.